எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போது டைம் பார்த்திங்கன்னா 5 மணி ஆகுதுங்க. சாயங்காலம் 5 மணி ஆகுது. எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போரூர் டோலில் தாங்க இருக்கோம். போரூர் டோலில் சைடு சர்வீஸ் ரோட்டில் தான் இருக்கோம். நம்ம காலையிலே வந்துட்டோம். நம்ம காலையில் 8 மணிலாம் வந்துட்டோம் இங்கே. சரி, இங்கே வந்து நம்ம குரூப்பில் லோடு பார்த்தோம். எதுவும் லோடு எதுவும் கிடைக்கல, இன்னும் எதுவும் வரல. நம்ம பார்க்குற சைடு எதுவும் லோடு கிடைக்கல. அப்படியே வந்தாலும் வாடகை வந்து கம்மியாக தான் இருக்குது. வாடகை நம்ம கரெக்டான வாடகை எதுவும் வரல. இல்லைனா டோர் ஓப்பன் வருது, இல்லைனா ஹைட்டு வருது, எதனா ஒன்று வந்துட்டு இருக்குது அந்தமாரி. அதனால் நம்ம எந்த லோடும் இன்றைக்கி எடுக்கலை. இதுக்கப்புறம் வந்தால் எடுப்போனான்னு தெரில, பார்ப்போம். நம்ம லோடு வந்து கோயம்புத்தூர், ஹைதராபாத்து, இப்படி எங்கே கிடைச்சாலும் போகிறோங்க. விஜயவாடா கிடைச்சாலும் போகிறோம், விசாகப்பட்டினம் கிடைச்சாலும் போகிறோம். எல்லா சைடும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எங்கேயும் வர மாட்டுது. வந்தாலும் வாடகைலாம் கம்மியாக இருக்குது. இல்லைனா ஓவர் டன் வருது, இல்லைனா டோர் ஓப்பன் வருது, எதனா ஒன்று இந்த மாதிரி வருதுங்க. அதனால் நம்ம இன்றைக்கி எந்த லோடுமே எடுக்கலை. இன்னமும் காலையில் வந்தோம். இதுக்கப்புறம் நாளைக்கு இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே லோடு எடுக்க ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக எடுத்துடணும். ஓகே, எடுத்துடலாம் கண்டிப்பாக. நாளைக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுதுங்க. நாம் லோடு ஏற்ற தான் போயிட்டுருக்கோம். நம்ம இது ஹைதராபாத்துக்கு தாங்க லோடு எடுத்துருக்கோம். போயிட்டு ஃபர்னிச்சர் லோடு தான் ஏற்ற போகிறோம். போயிட்டு உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு போயிட்டு நான் காமிக்கிறேன். திருவெற்றியூர் கிட்ட தாங்க போகிறோம். திருவெற்றியூர் தான் நினைக்கிறேன். லொக்கேஷன் போட்டாங்க, போயிட்டுருக்கோம். அப்படியே லொக்கேஷனை பார்த்துட்டு திருவெற்றியூர் தான் போகிறோம். நம்ம போயிட்டு உங்களுக்கு லோடு எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். பாப்பா செம டிராஃபிக்ங்க. ஒரு இடத்துல ரோடு சர்வீஸ் ரோடு மாரி விட்டு ஒரு தெருவுள்ள கூட்டு போயிட்டுங்க. அந்த இடத்துல செம டிராஃபிக். தெருவுலலாம் கூட்டு வந்து நம்ம சென்னையிலே. அது ஆக்சுவலி அது ரோடு பிளாக் ஆயிடுச்சு. அந்த இடத்துல ரோடு பிளாக் ஆகி சர்வீஸ் ரோடு வந்து ஒரு தெருவில் கூட்டும் போய் யூட்டர்ன் பண்ணி எடுத்துன்னு வந்தது. பாயிண்ட் இன்னும் நமக்கு ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கு. மணி பார்த்தீங்கன்னா 1:15 ஆகுதுங்க. நம்ம 12 மணிக்கு அங்கேருந்து கிளம்பணும். இந்த 3 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடும். ரோடே சரியில்லை. பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. இதாங்க ஸ்ரீ சாய் சரண் என்டர்பிரைசஸ். இங்கே தான் லோடு ஏற்ற போகிறோம். நாம் வரத்துக்கே ரொம்ப லோடு போட்டோம். ரொம்ப இதுவாக இருக்குது. இந்த வண்டிலாம் எப்படி தான் வந்திருக்குன்னே தெரியல. 14 வீலு. எப்படியும் நைட்டில் தான் இது வந்திருக்கும். நைட்டில் தான் லோடு விட்டுருப்பாங்க. இதுக்கு நைட்டில் கொஞ்சம் 2 வீலரு எதுவும் ஆட்டோலாம் வர்றது இல்லையா. ஆனால் ரொம்ப மோசமாக இருக்குங்க. உள்ள சென்னை உள்ள ஓட்டத்தெல்லாம் உள்ளே சுற்றி ஒரு தெருவுள்ள கூட்டும் போய் ஒரு இடத்துல லாக் பண்ணி தென்ன. அதான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. சரி, ஓகேங்க. உங்களுக்கு லோடு ஏற்றிட்டு நான் காமிக்கிறேன். அவங்க வராங்களாம், வந்து லோடு ஏற்றுறாங்களாம். உங்களுக்கு லோடு ஏற்றிட்டு நான் காமிக்கிறேன். ஓகே, 3 மணி ஆகுதுங்க. இப்போ தான் வந்தாங்க. இந்த இது தான் ஏற்ற போகிறோமா. இது வந்து பீரோ, அப்புறம் இந்த டேபிளு, ப்ளஸ் அந்த சேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேருங்க. இதுதான் ஏற்ற போகிறோம். அப்புறம் ஒரு ஏசி வருதாங்க, இன்டோர் அவுட்டோர் ஏசி, ப்ளஸ் அப்புறம் ஒயர் லைட்டு அதெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் தான் ஏற்ற போகிறோம். 3 மணி ஆகுது. ஆள் இன்னும் வரல. ஆள் வந்தால் தான் ஏற்றுவாங்களாம். ஆள் சாப்பிட போயிருக்காங்களாம். சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஏற்றுறது. சரி, ஓகே. உங்களுக்கு நான் ஏற்றிட்டு தார்ப்பையெல்லாம் போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். லோடு ஏற்றியாச்சுங்க. லோடு ஏற்றியாச்சு.
இன்னும் ஒரு பாக்ஸ் மட்டும் வரணுமா. அந்த பாக்ஸ் வந்ததுன்னா நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தார்பாய் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாய் கட்டிட்டோங்க. பாய் வந்து பின்னாடி மட்டும் விட்டோம். ஏன்னா பின்னாடி ஒரு 4-5 பாக்ஸ் ஏற்றணுமா, 4-5 பாக்ஸ் ஒரு 2 பழுப்பு ஏற்றணுமா. அதனால் பின்னாடி மட்டும் விட்டோம். பாக்ஸ் இங்கே வச்சிடலான்ட்டாங்க. சின்ன சின்ன பாக்ஸ் தான் வருதான். அந்த பாக்ஸ்லாம் இங்கே வச்சிடலான்ட்டாங்க. அதனால் நம்ம பின்னாடி விட்டு மீதி இடத்துக்குலாம் தார்பாய் போட்டோம். அந்த பாக்ஸ் வந்துன்னா நம்ம அப்படியே இங்கே வச்சுட்டு தார்பாய் ஈத்து அப்படியே போட்டுன்னு போயிடலாங்க. டைம் வேறு 5 மணி ஆயிடுத்து. எப்போ விடுவாங்கன்னு தெரில. வந்துட்டுருக்கான் பாக்ஸு. சரி ஓகே, உங்களுக்கு வந்தோடனே நான் கிளம்புறப்போ சொல்கிறேன். நாம் முன்னாடியே தார்பாய் போட்டது நல்லதாக போய்த்துங்க. மழை பெய்யுது. அந்த பாக்ஸ் வேறு எப்போ வரும்னு தெரில. வந்ததுன்னா கிளம்பலாம். ஸோ எப்போ கேட்டாலும் வருன்றாங்க. 6 மணி ஆக போகுது. சரி ஓகே, வெயிட் பண்ணுவோம். என்ன பண்ணுறது, வேறு என்ன பண்ணுறது. நாம் கிளம்பிட்டோங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. இப்போ தான் கிளம்பணும். ரெட் ஹில்ஸில் தாங்க இருக்கோம். ரெட் ஹில்ஸில் தான் இருக்கோம். டீசல் ஃபுல் பண்ணிவிட்டு வண்டி போகுது. இங்கே விடுவோம். டீசல் ஃபுல் பண்ணிட்டு கிளம்பலாம். டீசல் ஃபுல் பண்ணியாச்சுங்க. டேங்க்கு ஃபுல் பண்ணியாச்சு. வருங்க இதாங்க. ஒரே நிமிஷம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா தடாவல் தாங்க இருக்கோம். தடாவல் தான் இருக்கோம். நம்ம எப்பயும் நிறுத்தி டீ குடிக்கிற கடையில் டீ குடிச்சிட்டோம். அப்புறம் நமக்கு வாட்டர்லாம் தேவைப்பட்டது. வாட்ரு ஒன்று வாங்கிட்டு டயர்லலாம் கல் இருந்ததுங்க. கல்லுலாம் எடுத்து விட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் வண்டி எங்கேயும் நிறுத்த மாட்டோன்னு நினைக்கிறேன். தூக்கம் வந்தால் எங்கன்னா நிறுத்திட்டு தூங்குவோம். அவ்வளோதான். நம்ம சாப்பிட்டது ஒரு லோடிங் பாயிண்டில் விட்டு நம்ம சாப்பிட்டோம். 3 மணிக்கு சாப்பிட்டோன்னு நினைக்கிறேன். வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, நம்ம கிளம்பலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுதுங்க. நெல்லூர் டோலில் தான் தாண்டி போகிறோம். நம்ம வண்டியில் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம பயப்படுவோம். நான் பயந்தேன், யோசித்தேன். டோர் ஓப்பன் பண்ணி போகிற மாதிரினா நேற்றே நம்ம லோடு எடுத்துருக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், 16 வீலுங்க. இது 16 வீலு லாரி. இதில் டோர் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். இது ஆந்திரா வண்டி தான். இருந்தாலும் இந்தமாரி நம்ம தமிழ்நாட்டு வண்டியுமே ஒரு சில வண்டியை நான் பார்த்தேங்க. ஆந்திரா வண்டியை நான் தமிழ்நாட்டிலையும் பார்த்தேன். தமிழ்நாட்டு வண்டியை பார்க்கல, ஆந்திரா வண்டி நான் தமிழ்நாட்டில் பார்த்தேன். நான் டோர் ஓப்பன் பண்ணி இந்தமாரி போகிறது. அது வேறு பின்னாடி வேறு ஆடிட்டே போகுது டோர் வேறு. நாமெல்லாம் போட்டு போனால் டோர் ஓப்பனு கொஞ்சம் லைட்டாக ஆகிட்டு எதனா ஏற்றிட்டோன்னா போதும். எவன் பார்த்தாலும் கையை போட்டுருவான். கையை போட்டு அவ்வளோ கொடு இவ்வளோ கொடுன்றுவானுங்க. எல்லாமே புது வண்டிங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போலீஸுக்கு காசு கொடுக்குறாங்க. அந்தாண்ட இருக்காங்க போலீஸு. எல்லாமே புது வண்டி. தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ நெல்லருக்கு மிஷின் தான் போகுதுன்னே தெரில. ஹார்வெஸ்டரு அவ்வளோத்தரும் போயிட்டுருக்கு. லாரியில் ஓட்டிட்டும் போகிறாங்க, லாரிலையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்கே தான் இருக்குதுன்னே தெரியல இவ்வளோத்தரும். எல்லாம் இந்த ரோட்டில் நிறையா பார்த்தேன்.
கிட்டத்தட்ட இது ஒரு 10-15 நாளாகவே இந்த மிஷின்லாம் போயிட்டுருக்கு ஹைதராபாத்துக்கு. தெலுங்கானா தான் போகும்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த ரூட்லேயும் பார்ப்பேன். தெலுங்கானா ரூட்டில் ஹைதராபாத்து தான் போகும். நமக்கு இன்னும் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 420 கிலோமீட்டர் இருக்குங்க. 420 கிலோமீட்டர் இருக்குது. நிற்காம போனால் நம்ம ஒரு காலைல ஒரு 8 மணிக்கு தான் போயிடலாம். நம்ம தூங்குவோமா என்னான்னு தெரில, பார்க்கலாம். தூக்கம் வந்தால் தூங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கிட்டு போனால் கரெக்டாக இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:15 ஆகுதுங்க. நம்ம ஓங்கல் தான் போயிட்டுருக்கோம். ஓங்கல் வந்துட்டோம். என்ன ஒன்றுன்னா எனக்கு தூக்கம் நல்லா பயங்கரமாக வருதுங்க. இப்போ எங்கேயாவது விட்டு ஒரு 2 மணி நேரம் தூங்கினா தான் கரெக்டாக இருக்கும். பங்கு அதனால் வந்ததுன்னா நம்ம தூங்கிடலாம். ஏன்னா நமக்கு ரொம்ப தூக்கம் முக்கியங்க. தூக்கம் நம்ம மைண்டு ஃப்ரீயாக இருந்தால் தான் வண்டி ஓட்டவே முடியும் நம்மளால். அதனால் ஒரு 2 மணி நேரம் தூங்க போகிறேன். ஒரு பாரத் பெட்ரோல் பங்க் வருது, அங்கே படுக்க முடியுமா என்னான்னு பார்க்கலாம். நம்ம இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் போனால் நம்ம ஹைதராபாத்துக்கு லெஃப்ட்டு திரும்பணும். அதுக்கு முன்னாடி தான் அந்த பாரத் பெட்ரோல் பங்க்கு. 5 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரும் இது. பங்கே இருட்டாக இருக்குது, பங்கே க்ளோஸில் இருக்குது. சரி, ஓகே, அடுத்த பங்கை பார்க்கலாம். ஒரு ஹெச்பி பங்க் வந்ததுங்க, விட்டாச்சு நம்ம வண்டியை. ஒரு 2 ஹவர் இல்லை ஒரு 1 ஹவர் தூங்கிட்டு போகலாம். வண்டி நல்லா ரேஸ் ஆகுதுங்க. நம்ம எங்கேயுமே நிறுத்தலை, தடாவில் எடுத்து எங்கேயும் நிறுத்தலை. அதனால் வண்டி நல்லா பயங்கரமாக ரேஸ் ஆகுது. ஹீட்லாம் ஒன்றும் இல்லைங்க, டயரு அந்தளவுக்கு ஹீட்டு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்மளது வெயிட்டே இல்லைங்க, வெயிட்லெஸ் லோடு தான், பார்த்துருப்பீங்க. அந்தளவுக்கு ஒன்றும் வெயிட் இல்லை. டயர்லாம் ஹீட்லாம் ஒன்றும் ஆகலைங்க. சரி, ஓகேங்க. கொஞ்சம் வண்டி ஒரு 10 நிமிஷம் ஓட விட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கலாம். காய்ஸ், விடிஞ்சிச்சு காய்ஸ். நம்ம 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுத்தோம். 4 மணிக்கு எழுந்தோம். சரி, எழுந்து அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு சரி ஒரு 10 நிமிஷம் தூங்குமேன்னு தூங்கினேன். அதோடு சரி இப்போ தான் எழுந்தேன். வேலையை முடிஞ்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே லெஃப்ட்டு கட் பண்ணுவோம். ஓகே, வாங்க போகலாம். இங்கே தாங்க, இதில் லெஃப்ட் எடுத்தால் ஹைதராபாத்துங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் விஜயவாடா, இதில் லெஃப்ட் எடுத்தால் ஹைதராபாத்து. நாலு மணி நேரம் தூங்கியும் கண்ணெல்லாம் பயங்கரமாக எரியுதுங்க. இவன் அங்கே இவன் ஆப்போசிட்டில் வரான், நான் தெரியும். நாலு மணி நேரம் தூங்கி கண்ணெல்லாம் நல்லா எரியுது. சரி, ஓகே, நம்ம டீ எங்கேயாவது நிறுத்தி குடிக்கலாம். நமக்கு லோடு கொடுத்தாரு இல்லைங்களா, நான் குரூப்பை பார்த்து தான் லோடு எடுத்தேன். அவரும் டிரைவர் தான். அவர் ஹைதராபாத்தில் தாங்க இருக்கார். ஹைதராபாத்லேருந்து இப்போ தான் கிளம்பியிருக்காரு அவர்.
இப்போ தான் அவுட்ரு வரேன்னாரு. அவர் பார்க்க முடிஞ்சால் பார்க்கலாம். வரவே தான் கண்டிப்பாக பார்ப்பேன் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலைல 8:45 ஆகுதுங்க டைமு. இப்போ வந்து நமக்கு இன்னும் பாயிண்ட் ஒரு 200 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதான் வந்து ஆந்திராவில் வந்து லாஸ்ட்டு டோலை தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். செக் போஸ்ட்டு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும் செக் போஸ்ட்டு. அவரும் அண்ணனும் எதிர்க்க வந்துட்டுருக்காரு கிட்ட. ஓகே, நம்ம சாப்பிட்லாம் எங்கேயாவது நிறுத்தி. ஏன்னா நம்ம நைட்டும் சாப்பிட்லையா, இப்போ பசிக்குது நல்லா. எங்கேயாவது நிறுத்தி சாப்பிடுவோம். அவரும் அதுக்குள்ளே வந்துடுவார். அதுக்குள்ளே வருவாரா இல்லை அவர் எப்படின்னு தெரில. அவர் ஸ்லோவாக வர மாதிரி தெரிஞ்சுக்கணும். லைவ் லொக்கேஷன் அனுப்பியிருக்காரு. ஓகே, எங்கே சாப்பிட்றதுன்னு தெரில. ஹோட்டல் வேறு காணோம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டுங்க. இது வந்து ஆந்திரா செக் போஸ்ட்டு, அந்தாண்ட வந்து தெலுங்கானா செக் போஸ்ட்டு. இப்போ வந்து தெலுங்கானா செக் போஸ்ட்டெல்லாம் தூக்கிட்டாங்களாம். தூக்கி அது ஒரு 20 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ தான் போகிறோம். பார்க்கலாம் யாராவது நம்மளை மறிக்கிறாங்களா நான். ஆனால் அந்த சைடில் ஒரு வண்டியை மறித்து வச்சுருக்காங்க. ஆந்திரா இதில் வாங்கிக்கிட்டாங்க. வந்து இது பண்ணிட்டான். சிகரெட் வச்சுட்டே மறிக்கிறாங்க போலீஸு. உள்ளே இருந்தான், டப்புன்னு வெளில வந்துட்டான். நான் வேறு வீடியோ வேறு எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா அது வேறு எதனா கேட்பானோன்னு நினச்சேன். ஆனால் எதுவும் கேட்கல. 50 ரூபா கொடுத்தோடனே அது வாங்கிக்கின்னு போயிட்டான். இந்த பாலத்தை கடந்து அந்தாண்ட போனால் அது தெலுங்கானா, இதுக்கு முன்னாடி வந்து ஆந்திரா. இப்போ தெலுங்கானாவில் யாருனா இருக்காங்களான்னு தெரியல. ஆந்திரா செக் போஸ்ட்டுமே தூக்கிட்டாங்க. ஆனால் இருந்தாலுமே இங்கே காசு வாங்குறாங்க. இப்போது இங்கே பார்ப்போம் இங்கே யாருனா இருக்காங்களான்னு. ஐயோடி, இப்போ தாங்க நான் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறேனே. இத்தனை வாட்டி நான் இங்கே வந்து போகிறேன். இங்கே வந்து அந்த ஜிப்லைன் போயிட்டுருக்குங்க. நம்ம இப்போ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கெலாம் போனால் மேலே எதுவும் போவோம், மேலே கம்பியில் போவோம்ல, அந்தமாரி போயிட்டுருக்கு. நான் கிட்ட போய்ட்டு அது காமிக்க முடிஞ்சால் காமிக்கிறேன். இப்போ தான் அந்த விஷயத்த நான் நோட் பண்ணுறேனே. தெலுங்கானா செக் போஸ்ட் வந்துட்டோம். ஒரு இதுவும் இல்லை. இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க. அந்த சைடில் அந்த ஜிப்லைன் போயிட்டுருக்குங்க. அது அங்கேருந்து பார்க்கறதுக்கு தெரிஞ்சது, இங்கேருந்து தெரியல. அது நல்லா உத்து பார்த்தா தான் தெரியுது. மொபைலில் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை கொஞ்சம் கூட. ஏன்னா அது எனக்கே ரொம்ப சின்னதாக தான் தெரிஞ்சது, தூரத்தில் தான் இருந்தது. சரி, ஓகே. அது அந்த சைடு எதனா போக முடிஞ்சால் கண்டிப்பாக காமிக்கலாம் இன்னொரு நாள். அப்புறம் இந்த தெலுங்கானா செக் போஸ்ட்லையுமே ஆர்டிஓலாம் யாரும் இல்லை, போலீஸ் தான் இருந்தாங்க. ஆனால் மறிக்கலாம் இல்லைங்க வண்டியை. போலீஸ் ஒரு 4 பேர் அப்படியே நின்றுந்தாங்க, அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த நெல்லருக்கு மிஷின் ஆர்எஸ்டர்லாம் வருதுல்ல, அதில் கலெக்ஷன் பண்ணுவாங்க அவங்களாம் பாவங்க. எவ்வளோ பேருக்கு அவங்களாம் குத்துன்னு போகணும். எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்களாம். சரி, ஓகே. அவர் நமக்கு லோடு கொடுத்தவர் வந்து அவருக்கும் நமக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. எதனா ஒரு ஹோட்டலில் ஓரங்கட்டுவோம். ஓரங்கட்டு லொக்கேஷன் போட்டால் அவர் வந்துடுவார். இவர் தாங்க நமக்கு குரூப்பில் லோடு போட்டார். இவர்கிட்ட தான் நம்ம லோடு எடுத்தோம், பார்த்துட்டோம், டீ குடித்தோம். சாப்பிட்லான்னு பார்த்தோம், சாப்பிட முடியல. ஹோட்டல் எதுவும் கிடைக்கல. ஓகே, நம்ம அப்படியே கிளம்பலாம். டீ குடிச்சிட்டோம், கிளம்ப போகிறோம். சரி, ஓகேண்ணா.
இவர் வந்து ரொம்ப ஊர் பக்கத்து ஊர் தாங்க, கள்ளக்குறிச்சி தாங்க இவர். தூக்கத்தில் விட்டுருப்பாங்க போல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லாரி ஒன்றுங்க 14 கிலோ சம்திங் ஏதோ ஒரு 12 கிலோ சென்ட்ரு காட்டியில் ஏறி நிற்குதுங்க. ரொம்ப கூட ஒரு போலீஸ் ஒருத்தர் வந்தார் லிஃப்ட்டு கேட்டு, அதனால் என்னால் சரியாக அதை காமிக்க முடியல. ஒரு தயக்கமாக இருந்தது அவர் முன்னாடி ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிறதுக்கு. இருந்தாலும் நான் வீடியோ எடுத்தேன், எதுவும் சொல்லலை அவர். ஒரு 30 கிலோமீட்ரு ரொம்ப கூட வந்தாருங்க, 30-40 கிலோமீட்ரு ரொம்ப கூட வந்தார். நமக்கு இன்னும் பாயிண்ட் ஒரு 110 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. போயிடலாம். 1 மணிலாம் போய் அன்லோடு பண்ணிடலாம் நினைக்கிறேன். 10:30 ஆகுது. இன்னும் ஒரு 110 கிலோமீட்டர் தான் இருக்குது. அங்கே உள்ளே போய் சிட்டி உள்ளே போகணும், அதான் கொஞ்சம் டைம் ஆகும். 1 மணிக்கு போகலாம். நாம் இன்னும் சாப்பிட்லங்க வேறு. அவர் லிஃப்ட் கேட் வந்ததுலேருந்து நம்ம நிறுத்தலை, இல்லைன்னா நிறுத்தி சாப்பிட்ருப்போம். ஓகே, நம்ம சாப்பிட்டு போகலாம். நம்ம இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குதுன்னு நினைக்கிறேன், சாப்பிட்லாம் நம்ம. நான் இது வரைக்கும் ஹைதராபாத் வந்து செக் போஸ்ட்டில் தாங்க கொடுத்துருக்கேன் 50 ரூபா. இந்த ரோட்டில் நான் கொடுத்ததே இல்லை. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்போ பிடிச்சி 100 ரூபா வாங்கிட்டாங்க. செக் போஸ்ட் எடுத்தாங்க, பிடிக்கிறானுங்க. இதுக்கு அந்த செக் போஸ்ட் அங்கேயே இருந்துருக்கலாம். 50 ரூபாயிலே வேலை முடிஞ்சிருக்கும். சரி, ஓகே, என்ன பண்ணுறது. வித்தவுட் யூனிஃபார்ம்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆல் இந்தியா பர்மிட் வண்டி அப்படின்ற. ஆல் இந்தியா பர்மிட்னா வித்தவுட் யூனிஃபார்மா அப்படின்னு கேட்டான். ஆமாண்ணா அவன் ஒத்துக்கவே இல்லை. சரி, 50 ரூபா கொடுத்தேன், வாங்கலை. 100 ரூபா நின்றான். சரி, இன்னொரு 50 ரூபா கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் சரி, ஓகேங்க. நமக்கு இன்னும் பாயிண்ட் ஒரு 60 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம போயிடலாம். நம்ம சாப்பிட்டோம், நம்ம சாப்பிட்டாச்சு. மணி இப்போ கரெக்டாக 12 மணி ஆகுது. 60 கிலோமீட்டருக்கு இன்னும் நம்ம 1:30 1:30 போயிடலாம் நம்ம எப்படி இருந்தாலும். சரி, ஓகே, நான் பாயிண்ட்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன். இதோட அதான் சொல்லி வாய மூடலை, அதுக்குள்ளே திரும்ப சேல் டேக்ஸுங்க. நான் இந்தமாரி ஹைதராபாத்தில் இது வரைக்கும் நான் இந்தமாரி சேல் டேக்ஸு, போலீஸு, ஆர்டிஓலாம் என்னை நடுவில் மதித்ததே இல்லை. இப்போ தான் என்னை மறிக்கிறாங்க. அது மேபி செக் போஸ்ட்டு தூக்கினதுனால இருக்கலாம். எவருங்க இதை மறிக்கிறாங்க தெரியுதுங்களா. சிட்டி உள்ள என்ட்ரு ஆகிட்டோங்க. 10 கிலோமீட்டர் நமக்கு இருக்குது இன்னும் பாயிண்ட்டு. உப்பல் தாங்க நம்ம போகிறோம். ஹைதராபாத் 20 கிலோமீட்ரு, உப்பல் 10 கிலோமீட்டருங்க. அவுட்ரு ரோடுலாம் ஏறி இறங்கியாச்சு நம்ம. இந்த போலீஸ்காரங்க தொல்லை தாங்க தாங்கலை ஹைதராபாத்தில். இப்போ செக் போஸ்ட்டு தூக்கினாங்க. போலீஸ் ஆர்டிஓலாம் எல்லாம் வழியில் மறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எப்போ தான் மாறுன்னு தெரில, பார்க்கலாம். கரெக்டாக 1:30 அன்லோடு பாயிண்ட்டுக்கு வந்துட்டாச்சுங்க. அன்லோடு பாயிண்ட்டுக்கு வந்தோடனே தார்பாயாவுக்கு சொல்லிட்டாங்க. அவுத்துட்டு நம்ம கவுர் அவுத்துக்குள்ளே இங்கேருந்து பொருளாக இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கவுர் அவுத்தாச்சு. நம்ம சுற்றி விட்டு மேலே சுற்றி விட்டு தார்பாய் மடிக்கணுங்க. தார்பாய் மடித்து வச்சுட்டு தார்பாய் மடித்து விட்டு இங்கே இறக்கிடுவாங்க போல். சரி, ஓகே, நம்ம கவுரை சுற்றுவோம் போயிட்டு மேலே போயிட்டு. சரி, ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இங்கேருந்து நம்ம ஜேஎஸ்க்கு தான் போக போகிறோம். இங்கேருந்து ஜேஎஸ் வந்து சிட்டியூரில் போனால் 30 கிலோமீட்டருங்க. அவுட்டரில் போனால் 60 கிலோமீட்டர் கிட்ட வருது. எப்படி போகும்னு நான் தெரில. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.